ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலுடைய பிரம பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாக்யலட்சுமி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கோபியும் பாட்டியும் இனியா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, ஆகாஷ் ஒருத்தங்கிட்ட பழனதையெல்லாம் மறந்துட்டு கோபி பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க இனியா, எப்போவுமே உங்கள் தாத்தா பார்த்துக்கிட்டீங்கன்னா நியாயத்தை பக்கமே நிற்பார், அவர் இப்போ இருந்தால் கூட நான் சொல்கிறதா சரின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி வந்து இனியா கிட்ட சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு இனியா கிட்ட, நீயே யோசிச்சுப்பாரு, இந்த அளவுக்கு வந்து இனியா உன்னை எப்பயாவது நான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன்னா அப்பா, வேறு எந்த விஷயத்திலையாவது வற்புறுத்தி இருக்குன்னா எந்த கஷ்டமும் படாமல் உனக்கு ஒரு நல்ல பொக்கிஷமாக ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு, பட் அதோட மதிப்பு தெரியாமல் அதை வந்து தூக்கி போடணும்னு நினைக்கிற பாரு, அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னு கோபி சொல்கிறாரு இனியா கிட்ட. கோபி சொன்னதுக்கு பார்த்துட்டு இனியா வந்து எந்த பதிலும் சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக பார்த்துட்டு நிதிஷை மீட் பண்ண வந்து இனியாவும் கோபியும் காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே இனியா கிட்ட நிதிஷ் தனியாக பேசணும் அப்படின்னு கோபி கிட்ட கேட்குறாரு. ஸோ கோபியும் ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. நிதிஷ் இனியா கிட்ட சொல்கிறாரு, உலகம் முழுக்க சுற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, பாதி உலகத்தை தனியாகவே சுற்றிட்டேன், மீதி உலகத்தை உன்னோட சேர்ந்து சுற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசைன்னு இனியா கிட்ட சொல்கிறாரு. இனியா வந்து நிதிஷை ஏற்றுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்களா இல்லையான பொறுத்து இருந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மேலும் இதுபோல் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.